இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வேர்டு ஆண்டவர் சொல்ல விரும்புறார். இது பேசும்போது அன்பு அன்பு அன்புங்கிற வேர்டு பாக்குறேன். அன்பே இல்லைங்க. இந்த கடைசி காலத்துல எல்லாம் அன்பு எல்லாம் எவன்ட்டையும் பார்க்க முடியாது. உண்மையான அன்பு எல்லாம் யார்ட்டையும் கிடையாதுங்க. கணவன் மனைவிட்டே இல்லைங்க, பெற்றோர் பிள்ளைங்கிட்டே இல்லைங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்டே இல்லைங்க. ஏங்க எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறேங்க, ஆனாலும் அவங்ககிட்ட ஒரு அன்பு இல்லைங்க. நான் சமைச்சு கொடுக்கறேன், நான் எல்லாம் கவனிக்கிறேன், அன்பே இல்லைங்க. துளி கூட அன்பு இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா ஆண்டவருடைய பைபிள் ரொம்ப டிஃபரெண்டா சொல்லுகிறது. யாக்கோபு 2:1-8 சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல். அது என்னங்க அர்த்தம்? இப்போ உங்க உடம்புல திடீர்னு ஒரு காயம் ஏற்பட்டுடுச்சு, ஏதோ ஒரு ஸ்கிராட்ச் கிழிஞ்சிட்டு ரத்தமா ஊத்துது. நீங்க டாக்டர்கிட்ட எப்படி போவீங்க? ரொம்ப மெதுவா போகலாம், ரத்தம் ஊத்தட்டும், பொறுமையா போகலாம். அது பிளட் ப்ளீட் ஆகட்டும், பொறுமையா போலன்னு சொல்லுமா, அடிச்சு பரண்டு ஓடுவீங்க. ஐயோ டாக்டர், டூ சம்திங், மை பிளட் இஸ் கோயிங் அவுட், ப்ளீஸ் டூ சம்திங் அப்படின்னு கதறுவீங்க. ஏன்னா உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள். உங்களிடத்தில் நீங்க அன்பு கூறுகிறபடினா அந்த அன்பை பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். இதான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேர்டு. இப்ப என்கிட்ட நான் அன்பு கூற முடியுது, நான் எப்படி பிறனிடத்தில் அன்பு கூற முடியும்? அந்த அன்பை நான் எப்படி இன்னொருடத்தில் காண்பிப்பேன்? கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு என் இயேசுவின் அன்பு. கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. அப்படின்னா அந்த அன்பை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அந்த நேசத்தை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு வருகிறது ரொம்ப கடினமான விஷயம். அது ஒரு தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பு. அப்படி ஒரு அன்பு நமக்கு வந்துட்டு நினைச்சுக்கோங்களேன். I'm telling you my brother and sister, உலகத்தை நீங்க ஜெயிச்சிருவீங்க, சத்துருவை நீங்க ஜெயித்து விடுவீர்கள், இந்த உலகத்தின் உபத்திரவத்தை எல்லாம் ஜெயித்து விடுவீர்கள். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்குள்ளயும் ஒரு செல்ஃபிஷ்னு ஒன்று ஒட்டி இருக்கும் பாருங்க. அந்த செல்ஃபிஷ் அவங்களுடைய தனிப்பட்ட லைஃப்லயும் சக்சஸ் பார்க்க முடியாது, ஃபேமிலி லைஃப்லயும் சக்சஸ் பார்க்க முடியாது, பிசினஸ் லைஃப்லயும் சக்சஸ் பார்க்க முடியாது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் சக்சஸ் பார்க்க முடியாது, மினிஸ்ட்ரியிலயும் சக்சஸ் பார்க்க முடியாது. பிகாஸ் ஆஃப் தட் செல்ஃபிஷ்னஸ். அப்படிதான் உலகம் இருக்கு. எல்லாரும் தேவைக்காக தானே பிரதர் பழகுறாங்க, தேவை முடிஞ்சோன்னு இவங்க கலட்டி விட்டுறாங்களே, அது அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு. ஆனா உன் அன்பு வித்தியாசமா இருக்கட்டும். நீங்க இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்குமானால் இன்னொரு காரியம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அவருக்கு சித்தமானவர்கள் மட்டும்தான் நம்மளோட கனெக்ட் ஆவாங்க, சித்தம் இல்லாத யாரும் நம்மளோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. இதே தெய்வீக அன்புள்ளவர்கள் மாத்திரமே ஆண்டவரை நினைப்பார். That is going to be happen. So கலங்காதீங்க, அவர் அன்புள்ளவர், அன்புள்ளவர். எல்லா அன்பும் செத்துடுச்சு, இயேசுவின் அன்புக்கு ஜீவன் இருக்கு, மாறாத அன்பு. அந்த அன்பினால் நம்ம நிரப்புவாராக. எனக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லைன்னு யாராவது சொல்றீங்களா அக்கா தங்கச்சி? இன்னைக்கு நைட்டு ஏசப்பா இதோ நான் இருக்க மகளே என்று மார்போடு அணைத்து முத்தமிடுகிற அந்த அன்பினால் உங்களை அணைக்கிறார். God said, my daughter, my son, I love you so much. Take this prophetic word. Amen, amen. God bless you.